வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் ஒரு அழகான பசுமை நிறைந்த ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஆரஞ்சு நிறம் போல மின்னும் ஒரு குட்டி நரி வாழ்ந்து வந்துச்சு. அதோட கண்கள் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. காட்டு விலங்குகள் எல்லாம் நம்பிக்கை நட்சத்திரன்னு தான் குட்டி நரியை கூப்பிடுவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, குட்டி நரியை கூப்பிடுங்க, அது வந்தால் எல்லாம் சரியாயிடும்னு. குட்டி நரி தினமும் ஒரு முடிவு பண்ணும். இன்னைக்கு யாருக்காவது நம்ம உதவி செய்யணும், அதுதான் நம்ம முதல் வேலை அப்படின்னு. இதனாலேயே குட்டி நரிக்கு காடு ஃபுல்லாக நண்பர்கள் தான் இருந்தாங்க. ஒரு நாள் காடு முழுக்க கருப்பு நிற புகை நிறைய ஆரம்பிக்குது. மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. குட்டி நரி மட்டும் நிதானமாக மேலே பார்த்து இங்கே ஏதோ ஒரு தவறு நடக்க போகுதுன்னு உணருது. ஓடி போய் பார்த்தா ஒரு பெரிய மரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு. உடனே அது சத்தம் போடுது. பறவைகளே மேலே இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே குருவியும் மயிலும் அதை கேட்டு பறந்தாங்க. குட்டி நரி யானையையும் உதவிக்கு கூப்பிடுது. அண்ணே, நீங்கள் இந்த குளத்துலேருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து இந்த தீயை அணைக்க உதவுறீங்களான்னு. யானையும் அதோட தும்பிக்கையால் தண்ணீரை எடுத்துட்டு வந்து தீயை அணைக்க உதவி செய்யுது. குட்டி நரியும் தீயை அணைக்க உதவுது. எல்லாரும் சேர்ந்து தீயை முழுவதுமாக அணைச்சிட்டாங்க. காட்டு விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குட்டி நரி, நீ எங்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்ட, நீ உண்மையான ஹீரோ தான் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. குட்டி நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, நான் மட்டும் இதை பண்ணலை, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை சரி செஞ்சோம். ஒற்றுமையாக இருந்ததுனால எல்லா பிரச்சனைகளையும் சுலபமாக நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னு. அந்த காட்டில் குட்டி நரியும் அவர்கள் நண்பர்களும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அடுத்த ஒரு குட்டி கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.